மாறும் அது. சரிங்களா? ச கண்டிஷனல் ப்ராபர்ட்டி ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். கண்டிஷனல் ப்ராபர்ட்டி என்ன பண்ணும் அது வண்டியோட கேஸ்க்கு நம்ம நார்மலா தெரியும். A given B ன்னு என்ன ஃபார்முலா? என்ன பண்ணு A நாலு ரூம் B divided by probability of B, comma probability of B is not equal to 0. இதுதான் ஐடியா. சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா 2D கேஸ்ல என்ன ஆகும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஓகே ஒரு சின்ன சிம்பிள் சாம்பிளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துறேன். எக்ஸ் கிவன் ஒய் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இங்க எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 1 2 அப்படி கொடுக்குறான். ஒய்யோட ரேஞ்ச் 0 1 2 அப்படி கொடுக்குறான்னா இது எத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கணும்? 3 into 3 ஒவ்வொன்றுக்கும் பாருங்க 0 வச்சுட்டா 3 1 வச்சுட்டா 3 2 வச்சுட்டா 3 அப்ப 9 பாசிபிள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஐடியா புரியுதா? என்ன சொன்ன வந்து ஐடியா புரியுதாப்பா? நம்ம அப்ப என்ன ஆகும்? probability of x equal to 0 சரிங்களா? given y equal to 0 that is equal to probability of x equal to 0 comma y equal to 0 divided by probability of y equal to 0. இதே ஐடியா தான் மீதி இருக்கிற மூணுக்கும். probability of இது வந்து 2 டைமென்ஷனா 1 டைமென்ஷனா? இது வந்து 1 டைமென்ஷனல். ரெண்டு கீழ இருக்கிறது பிளாக்ல இருக்கிறது. இப்போ இத ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வச்சு போடுறது. 2 டைமென்ஷனல் கேஸ். 2 டைமென்ஷனல் கேஸ் வச்சு போடுறது. சரிங்களா? இப்போ y equal to 1 அப்படி வருதுன்னா என்ன எழுதணும்? probability of x equal to 0, y equal to 1 divided by probability of y equal to 1. அடுத்து என்ன வரும்? probability of x equal to 1 given y equal to 0 வருது. இது 0 y equal to 2. அப்ப என்ன கிடைக்கும்? probability of x equal to 0 and y equal to 2 divided by probability of y equal to 2. அப்ப ஒவ்வொன்றுக்கு எத்தனை கிடைக்கும்? 3 3 9 வேல்யூ இதே மாதிரி எழுதணும். சரிங்களாமா? நம்ம 0 1 மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். நான் கொடுக்கிற காமனா அதுல இருந்து உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து போட்டுக்கோ. சரியா? கொடுக்கட்டாப்பா? ஒரே நிமிஷம். ஆல்ரெடி டேபிள் எழுதிக்கிறோம். அந்த டேபிள் சொல்றீங்க அதுக்கு போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம். அந்த டேபிள் எங்கே ஓடி போச்சு? அந்த டேபிள் மட்டும் பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சரி இப்போ அந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 81 எடுங்களேன். ஒரேப்பா என்னப்பா? பேஜ் நம்பர் 81. இதை முடிக்கலாமா? அங்க போலாமா? இல்ல அந்த பிடிஎஃப் பேஜ் நம்பர் 81. ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. அதான் கண்டிஷனல் ப்ராபர்ட்டி. அந்த ஃபார்முலா தான் நான் இப்ப கொடுத்துக்கிறேன். அந்த ஃபார்முலா தான் இப்ப கொடுத்துக்கிறேன். அதான் ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் x equal to conditional probability given y equal to 1 னா x by y. ஆமா. ஓகே. இந்த क्वेश्चन ஞாபகம் இருக்கு. நேத்து தான பண்ணோம். இருக்குதுல்ல? இது ஓகே. அதேதான் இன்டெகிரலுக்கும் அதேதான். இதுக்கு இன்டெகிரல் போடுவோம் அவ்வளவுதான். இங்க இன்டெகிரல் பண்ணுங்க. இன்டெகிரலுக்கான டேபிள் இருக்காதே நம்ம கிட்ட. டேபிள் இருக்காது. இன்டெகிரல் போடுவோம். லிமிட் இருக்கும்ல. அது சப்போஸ் நம்ம சொல்லிட்டோம் probability of x less than or equal to 2, y less than or equal to 1 கொடுத்துட்டான். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. டைமென்ஷன் டிஸ்கிரீட் இன்டெகிரல் மைனஸ் போடுவீங்க. இங்க 0 to 2 னு வெச்சுங்க. சப்போஸ் லிமிட் கொடுக்காது. இது 0 to 2, இது 0 to 1. சரிங்களா? ஒரு நிமிஷம் சார். நான் ஒன்னும் எழுதவே இல்லை. எழுதலையா? ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? 2 டைமென்ஷன் டிஸ்கிரீட் ரேண்டம். ஸ்கிரீன் தெரியுதாங்க என்ன? தெரியுது சார். எழுதணும்ல. क्वेश्चन எழுதி இல்லங்கறியா? நீ பார்க்குற பிடிஎஃப்ல எழுதி இல்லங்கறியா? ஒரு நிமிஷம் சார். நான் இது எழுதிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 கம்ப்ளீட் பண்ணு.
இப்போ வந்துட்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்க்க போறோமா? கண்டினியூஸ் நீ உனக்கு இது தெரியும் இல்ல கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்க்க போறோம். டிஸ்கிரீட் ஓகே. டிஸ்கிரீட் தான் உனக்கு தெரியும். அதனால கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அருமையான கொஸ்டின். ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க மட்டும் எனக்கு சொல்ல. Probability of x less than or equal to 1 by 2 given 1 by 3 less than x less than 2 by 3. சரிங்களா? ஃபங்க்ஷன் ஒரே கொடுத்துட்டான். இதான் கொஸ்டினா? ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் ஃபர்ஸ்ட் எழுதணுமா? இல்ல எப்பவுமே கொடுக்குறான். இட்ஸ் a given function. ஒரே நிமிஷம். given function என்ன சொல்லிக்கிறானா given என்னது ஜாயிண்ட் பிடிஎன்எஃப் இல்ல நார்மல் கொஸ்டின் பிடிஎஃப் தான் 1T லயே பிடிஎஃப் தான். இத போட்டாவே உனக்கு போட்ற முடியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் இத நடத்துறேன் பாத்துக்கோ. சரியா? ஓ நீங்க இப்போ 1Dல எடுக்குறீங்களா? 1Tல இத எப்படி போடுறோம் உனக்கு கத்து கொடுக்குறேன். அப்ப அதுல இருந்து நீங்க அடுத்தது போட்டுருவீங்களாமா. சரியா? ஃபார் ஒன் டைமென்ஷன். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிடிஎஃப் கொடுத்துருக்காங்களா? பிடிஎஃப் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஒன் டைமென்ஷன் கண்டினியூஸ். ம். ஸோ பிடிஎஃப் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x into 1 minus x. 6x into 1 minus x. லிமிட்டு ரேஞ்சு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 0 less than or equal to x less than or equal to 1 கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் ஜீரோவா? ஆமா அதர்வைஸ் 0 இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அது கொடுக்கலாம்னு 0 தான் அதர்வைஸ். என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் இந்த கண்டிஷனல் கொஸ்டின் இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குறேன். அத மட்டும் போடுங்க. நிறைய கொஸ்டின் உள்ள இருக்குது. இத மட்டும் ஈஸியா போறதுக்காக உனக்கு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபைண்ட் p of x less than or equal to 1 by 2 given 1 by 3 less than x less than 2 by 3 less than 2 by 3. அப்போ இது எப்படி இன்டெக்ரல் போடுவ? அப்படின்னா ஒரே நிமிஷம் நான் ஓகே நீ சொல்றது இன்டெக்ரல் தெரியும். 0 அவசரப்படாத. ஏன்னா ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் வேணும்ல. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் வேண்டாங்கன்னு. அப்ப நீ சொன்னது கரெக்ட் தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் x is less than or equal to 1 by 2, p of x less 1 by than or 3. equal to 1 by 2 அதான் இன்டர்செக்ஷன் போடணும். இது ரெண்டுக்கு காமன் இன்டர்செக்ஷன். காமனா இங்க இன்டர்செக்ஷன். கரெக்ட்டுங்களா? இது இன்டர்செக்ஷன் 1D நால இன்டர்செக்ஷனா? என்னப்பா? 1D நால இன்டர்செக்ஷன் பண்றோமா? ஆமா. அப்ப இது என்ன இன்டர்வல் வரும் பாருங்க ஒரு நிமிஷம். இது 0 ல இருந்து 1 தான் அவன் கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? 0 ஒரு to 1 நிமிஷம். அவன் கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன். ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ வந்துட்டு 1D இல்லைன்னா 2D ரெண்டுத்துக்குமே வந்துட்டு கண்டினியூஸ் வந்துச்சுன்னா லிமிட் யூஸ் பண்ணணும் இன்டகிரேஷனு. ஆமா இன்டகிரேஷன் லிமிட் யூஸ் பண்ணணும். இதே வந்துட்டு டிஸ்கிரீட்னா டேபிள் வச்சே போட்டிருப்போமா? டேபிள் வச்சே போட்டுடலாம். டேபிள் வச்சே போடலாம். எனக்கு ஒரு நிமிஷம் கவனிக்கிறியா? இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? x less than or equal to 1 by 2. அப்ப என்னது? அப்போ 0 ல இருந்து 1 by 2 வரைக்கும் போறணும் லிமிட். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யலாம்? 1 by 3. 1 by 3 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 1 by 3 to 2 by 3. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும். கரெக்ட்டுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது வந்து செகண்ட் ஃபங்க்ஷன். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வெறும் வந்துட்டு x greater than or equal to 1 by 3 னா 1 by 3 ல இருந்து 1 வரைக்கும் போட்டுருக்கணுமா? ஆமா. ஆமா. x greater than or equal to 1 by 3 னா 1 by 3 to 1 வரைக்கும் பார்க்கணும். சரியா? ஓகே. லிமிட் புரிஞ்சுச்சு. அது எப்படி சரி ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இது முடியல. இது வந்து இன்டர்செக்ஷன். அப்ப நம்ம மேல இருக்கிறதுக்கு என்ன லிமிட் எடுப்ப? இன்டெகிரல் போட போறோம். இதுக்கு இன்டெகிரல் போடணும். ஓகே ஒரு நிமிஷம். p of 1 by 3 to 2 by 3 டினாமினேட்டர் பிரச்சனை கிடையாது. நியூமரேட்டருக்கு என்ன லிமிட் எடுப்ப? நியூமரேட்டருக்கு வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம். 0 ல இருந்து 1 by 2 இன்னொன்று வந்துட்டு 1 by 3 ல இருந்து 1 by 3 to 1 by 2. அதுக்காக தான் இந்த லிமிட் போட்டேன். 1 by 3 to 1 by 2. சரிங்களா? ஓகே. புரியுதா? 1 by 3 to 1 by 2 என்னது f of x into dx. f of x into dx. f of x into dx. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிட்டு இத முடிச்சிட்டீங்கன்னா 1D கேஸ் முடிஞ்சது. சரிங்களா?
ஒரே நிமிஷம். 0லேருந்து 1/2 1, 1/3லேருந்து 1/2. இன்டர்செக்ஷன் வந்துட்டு 1/3லேருந்து 1/2ல இருக்கு. அப்போ இன்டெக்ரல் 1/3 to 1/2 f of x dx. கரெக்டா? கரெக்ட். f of x Divided by integral 1/3 to 2/3 f of x dx. இன்டெக்ரல் அதுக்கு இன்டெக்ரல் தான். Divided by 1/3 to 1/3 to 2/3 f of x. f of x வந்துட்டு 6x. 1 minus x into dx. ஓகேங்களா? 6 into 1 minus x dx divided by integral 1/3 to 2/3 6 கட் ஆயிடும். minus கான்செப்ட் x. வந்து கட் ஆயிடும். தினமும் x squared by 2 minus Integral 1/3 to 1/2 x minus x square dx divided by integral 1/3 to 2/3 x minus x square dx. X square minus x cube by 3 1/3 to 1/2 divided by x square minus x cube by 3 x square by 2 x square by 2 minus x cube by 3 1/3 to 2/3. சரி எல்சிஎம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். வெரி குட். x square minus 2x cube 3x square minus 2x cube அந்த 1/3 6 கட் ஆயிடும், அதனால விட்டுறலாம். சரிங்களா? divided by 3x square minus 2x cube 1/3 to 2/3. அப்போ 3/4 minus 2/4 2/8 x cube இல்ல. 2/8 3/4 minus 2/8 minus 3/9 minus 2/27 divided by 3 into 4/9 minus 2 into 8/27 minus 3/9 minus 2/27. சரி நீங்களே ஆன்சர் சொல்லிக்கங்க சார். ஏய் கால்குலேட்டர் போற எனக்கு ஆன்சர் தெரியாது. கால்குலேட்டர் போற எனக்கு தெரியாது ஆன்சர். ஓகே இது புரிஞ்சுச்சு போதும். பாத்தியா எஸ்கேப் ஆகுற. அட போட்டு போடா. சார் போதும் சார் இதே வராது. ஓகே அடுத்து இது வந்துட்டு 1Dக்கு இல்ல இது வந்துட்டு 1D கண்டினியூஸ். நம்ம 2Dல டிஸ்கிரீட் பார்த்துட்டோம். 2D டிஸ்கிரீட் பார்த்துட்டோம். 1D கண்டினியூஸ். இப்போ 2D கண்டினியூஸ் பார்க்கணும். 2D கண்டினியூஸ் பார்த்தோம். ஒரு क्वेश्चन நீட்டா கொடுத்துறேன். என்ன கொடுத்துக்கறானா f of x, y equal to x squared, x squared plus xy by 3, 0 less than x less than 1, 0 less than y less than 2. சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கேக்குறானா probability of நல்லா பாத்துக்கங்க y less than 1/2 given x less than 1/2. இந்த மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் வேரியபிள் கொடுத்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தனால நீ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கண்டுபிடிச்சிடணும்? f of x என்ன f of y என்ன கண்டுபிடிச்சிடணும். அதனோட ஐடியா தெரியும். அதனால அதனோட ஆன்சர் நான் கொடுத்துறேன். f of x ஓட ஆன்சர் என்னன்னா 2x squared plus 2x by 3. ஓகேங்களா? f of y ஓட ஆன்சர் கொடுத்துறேன். f of y ஓட ஆன்சர் என்னன்னா 2 plus y by 6. இது நேத்தே நாம போட்டோம். இதனோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2/3 3x squared plus x ன்னு வந்தது. கரெக்ட்டுங்களா? சரி f of x ஓட ஃபார்முலா வந்துட்டு integral 0 to 1 f of மைனஸ் யூனிட்டி அதனால 0 to y ஓட லிமிட் போடணும். மாத்தி போடுறது y ஓட லிமிட் 0 to 2. f of x கண்டுபிடிக்கிறப்ப into dy. அதனால y ஓட லிமிட் போடணும். 0 to 2. 0 to 2 f of x, y dy. ஆமா.
எஃப் ஆஃப் ஒய் வந்துட்டு இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ். இது வந்துட்டு அது என்ன, இதோட பேர் என்ன? marginal மார்ஜினல் probability ப்ராபபிலிட்டி function on x and y. மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, கண்டுபிடிச்சா நமக்கு இந்த ரிசல்ட் வருது, f of x வேல்யூ, f of y வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அவன் குடிக்கிற கேஸ் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இது என்னன்னு கேட்கறான். இது எப்படி போடுவேன் அப்படின்னா நம்மளோட ஐடியா என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 1/2 comma y less than 1/2 probability of x less than 1/2 comma y less than 1/2 divided by probability of x less than 1/2. இப்போ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நியூமரேட்டர்ல டபுள் இன்டெகிரல் போடுறோம். டபுள் இன்டெகிரல் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும், 0 to 1/2 0 to 1/2. ஏன்னா ரெண்டுமே 1/2 தான் கொடுத்துக்கறாங்க, அதனால ரெண்டுமே 1/2 தான் வந்துக்குது. f of x, y ஓட வேல்யூ போடணும். f of x, y வேல்யூ என்ன, இதுதான் f of x, y. அப்ப இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவோம். x² plus xy/3 into dy dx. இதான் நியூமரேட்டரோட ஃபார்முலா. ஃபார்முலா எழுதிக்கங்க, வேணா ஃபார்முலா எழுதிக்கங்க. ஃபார்முலா என்ன வரும் சார்? ஆக்சுவலா p of தான இருக்கு, நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோமா f of னு? ஆமாடா கண்ணு, அது ஒரு ஃபார்முலா நேத்து கொடுத்திருந்தேன், இன்னைக்கு நான் கொடுக்கல. அதோட ஃபார்முலா என்னன்னு நீங்க கொடுத்துறேன்னு இருக்க பாத்தீங்க. p of a less than or equal to x less than or equal to b, c less than or equal to y less than or equal to d. அந்த மாதிரி வந்து அது எப்படி எழுதலாம்னா டபுள் இன்டெகிரல் a to b c to d. ஓகேங்களா? f of x, y into dy dx. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி கொடுக்கும்போது நம்ம கன்வெர்ட் பண்றக்கூடிய ஃபார்முலா இதுதான். சரியாமா? புரியுதாப்பா? இங்க a வந்துட்டு 0, cu 0. f of x அது காட்டுங்க ஃபார்முலா. மேலையா? f of x, y dy dx. சரி, ஓகே. இது ஃபார்முலாவா? ஆமா. இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? 2D கண்டினியூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோமா? ஆமா, 2D கண்டினியூஸ். கீழ வந்து 1D தான் கொடுத்திருக்காங்க. நம்ம என்னது f of x ஓட வேல்யூ எழுதினா போதும். அப்ப டிவைடட் பை இன்டெகிரல் 0 to 1/2 f of x. இன்டெகிரல் 0 to 1/2 f of x. ஆமா, f of x அதான் சொன்னேன். டிவைடட் பை இன்டெகிரல் f of x into dx. இங்க 0 to 1/2 கொடுத்துருக்காங்க, அதனால அதை வச்சுக்கலாம். f of x ஓட வேல்யூ என்ன, 2/3 3x² plus x. அப்ப 2/3 3x² plus x. சரிடா கண்ணு? ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணிடுவியா? ஓகே, டன். இதுதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி 2D வருது. போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன வருதுன்னா 5/6 வருங்கிறாங்க. செக் பண்ணி பாரு, 5/6 வருது. அது பார்த்துக்கிறேன் சார். 5/5/6. ஓகே.